நீங்கள் டிஎன்ஏயு கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் உங்களோட மெயிலை செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மெயில் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎன்ஏயு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் மெயிலை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாக செக் பண்ணணும். ஏன்னா எல்லா அப்டேட்ஸுமே நமக்கு மெயிலுக்கு தான் வரும், ரொம்ப முக்கியமாக. ஓகே, அதாவது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு ஒகேஷனல் வித் 7.5 ரிசர்வேஷன், அதாவது ஒகேஷனல் குரூப் நீங்கள் படிச்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 45 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக, அதாவது நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சில பேருக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க. சரியா, நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேருக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அதாவது நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களோட சிஇஓ இல்லைனா ஹெச்எம்மோட சிக்னேச்சர் வேணும் அப்படிங்கிற அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கிறத பார்த்துருப்பீங்க. நாளைக்கு போகும்போது அதையுமே நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.